ஹலோ அன்பா, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ஜேடி ஃபிசிக்கல் வந்து ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் ஆச்சு. 3 days வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இன்றைக்கான ஃபிசிக்கல் வந்து டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க. மழையின் காரணமாக தொடர்ந்து ஆவடியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கான ஃபிசிக்கல் வந்து செப்டம்பர் 3 வச்சுருக்காங்க. சரியா, இவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா, ஒரு 1 weeks. சரிங்களா, 10 days இருக்குது. சரிங்களா, 1 weeks நம்ம வச்சுக்கலாம். 1 weeks உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 1 weeks கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, அதாவது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டே ஃபிசிக்கல். சரியா, ஆகஸ்ட் 20 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாரிலாம் நடக்க போகுது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். சரிங்களா, உங்களுக்கே தெரியும் ப்ரோ, எப்போ ஸ்கோர் கார்டு வரும், எப்போ ஃபிசிக்கல் வரும்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நல்ல விதமாக எதிர்பார்த்தோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது வந்து நெகட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஃபிசிக்கல் வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ஒரு சிலர் 385 மீட்டர் தான் இருக்குங்க, 390 மீட்டர் இருக்குங்க, ஒரு சிலர் 400 மீட்டர் இருக்காங்க. 13 laps முடிக்கும் போது ஆனால் மெஷர் பண்ணிலாம் ஷேர் பண்ணுறாங்க. நிறைய அப்டேட்ஸ் வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து 5.2 கிலோமீட்டர் வருது. ஒரு லேப்ஸ் வந்து 400 மீட்டர். சரிங்களா, மொத்தம் 13 லேப்ஸ்னால் 5.2 கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்னென்னா 5 கிலோமீட்டராக நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா 100 மீட்டர், எக்ஸ்ட்ரா 200 மீட்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, அது வந்து நம்ம சரிங்களா, உங்களோட டார்கெட் டைமிங் நீங்கள் வந்து 24 minutes வைக்காதீங்க, 22 வைங்க, 22:30 வைங்க, 23 வைங்க. அந்த மாதிரி நான் அதிக முறை சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி வந்து 200 மீட்ரு இருக்கும். சரிங்களா, 200 மீட்ரு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு பசங்க தான் சொல்கிறாங்க, ஓடின பசங்க தான் சொல்கிறாங்க. ப்ரோ 5.2 கிலோமீட்டர் வருது, அக்யூரேட்டாக எப்படின்னு தெரில. ஒருத்தர் 1 minute சொல்கிறாங்க, ஒருத்தர் 385ங்காங்க, ஒருத்தர் 390ங்காங்க, ஒருத்தர் 400ங்காங்க, ஒருத்தர் 395ங்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஃப் HCM செலெக்ஷன் வந்து அங்கே தான் நடந்துச்சு. அது நம்ம ஃப்ரெண்ட்லாம் அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து அதில் 4 laps கரெக்டாக 1400 மீட்டர், 1600 மீட்ரு. சரிங்களா, 4 laps 1600 மீட்டர் அதில் தான் ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ணலை நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து போய் பார்க்கல, பசங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு டேயில் உள்ளவங்களுக்கு வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 3 days முடிஞ்சிருக்கு. 3 days ஃபிசிக்கலே நம்ம பசங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் அட்டன் பண்ணாங்க. சரியா, 12 பேர் அட்டன் பண்ணால் அவங்களுக்குலாம் தெரியாது. சரியா, அவங்க யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே ஃபிசிக்கல் அட்டன் பண்ண யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி 13 laps ஓட சொல்லுவாங்க. கிரவுண்டில் தான் வைப்பாங்க. சரிங்களா, கிரவுண்டில் தான் வைப்பாங்க. அதுவும் நம்ம ஆஃப்டர்நூன் 11 o'clock, 12 o'clock, 1 o'clock, 2 o'clock இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எஸ்எஸ்ஜேடியில் வந்து இந்த மாதிரிலாம் நடத்துனது கிடையாது, கண்டக்ட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடத்தும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களே அந்த 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு ரன் பண்ணும்போது அவங்களால வந்து முடியலை. நான் 22 டைமிங் வச்சவங்களே 23:50, 23:55, 24, 24:30, 25 அந்த ரேஞ்சில் தான் ஓடுறாங்க. சரி, யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி வந்து நம்ம வந்து 6 மணி, 6:30, 7 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும் இல்லையா. அதை நம்ம திடீர்னு 11 மணி, 12 மணிக்கு ஓடும்போது அது செட் ஆகாது. சரி, அதுலேயே வந்து நிறைய மிஸ்டேக்ஸு, நம்மளே வந்து கவுண்ட்ஸை வந்து பண்ணிக்கணும். சரிங்களா, டைமிங்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. சரிங்களா, நம்ம பசங்க ஒரு 12 பேர் 3 days அட்டன் பண்ணாங்க. அந்த 12 பேரில் வந்து ஒரு 6 பேர் கிளியர் பண்ணாங்க. அந்த 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங்கில் ஓடுறவங்க. ஒரு 21:30, 22 அந்த ரேஞ்சில் ஓடுறவங்க. ஆனால் அவங்களே அங்கே ஓடின டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23:30, 23:17, 23:40, 23:50 இந்த மாதிரி இந்த டைமிங்லாம் அவங்களே ஓடிருக்காங்க. சரி, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து 2வது பேஜ், 3வது பேஜ், ஒரு சிலர் ஃபஸ்ட் பேஜ்லாம் ஓடிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட் பேஜில் ஓடியே அவங்களுக்கு அந்த டைமிங் தான் வருது. 5 கிலோமீட்டர் ஓடினவங்களுக்கு அங்கே 23:30 வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் குறையுது. மொதல் பேச்சில் ஓடி ஒரு நிமிஷம் குறையுது அப்படின்னா அது டிஸ்டன்ஸு. அவங்களும் நான் எஃபோர்ட் போட்டு தான் ப்ரோ ஒன்றேன், ட்ரையல்ஸில் ஒன்ற மாரி தான் ப்ரோ ஒன்றேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. சரியா, அப்போது நம்ம டிஸ்டன்ஸ் மேபி கூட இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அது கன்ஃபார்மாக தெரில. சரியா, சரி ஃபஸ்ட்டு 3 days அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரியல. சரிங்களா, இன்னும் கம்மிங் டேஸில் ஃபிசிக்கல் உள்ளவங்க மைண்ட் செட் பண்ணி பண்ணுங்கள். சரியா, மைண்ட் செட் பண்ணி பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 24 to 25 நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகவங்க இருக்காங்க. சரியா, அதாவது 5 கிலோமீட்டரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, 5.2 நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. சில நான் வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரையல்ஸ் ஓடி நான் பார்த்தது இல்லை அப்படின்னாலும் மைண்ட் செட், ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் செட் பண்ணி இங்கே ஓடுங்க. சரியா, நீங்கள் வந்து ஓடுறதுக்கு முன்னாடியே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. சரியா, நிறைய பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதே இல்லை. சரியா, நிறைய பசங்க ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதே இல்லை. எனக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஓவரால் கட் ஆஃப் வராது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணல. சரி, நிறைய பேர் டைமிங் வரல அப்படின்னு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணல. சரிங்களா,
அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். அந்த வாட்டி வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து அதிகமாக வர சான்ஸே இல்லை. சரிங்களா? அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஆப்சண்ட் ஆகாமல் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாங்க. சரியா? அடுத்து ஃபிசிக்கல் முடிஞ்சவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? எக்ஸாமும் படிச்சுக்கிட்டு இருங்க, ரன்னிங் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசை தளர விட்டுறாதீங்க. சரியா? அதாவது வெற்றிகள் வந்து தள்ளி போகலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து தள்ளி வீண் போகாதுங்கிற மாதிரி உங்களோட ஒவ்வொரு உழைப்புக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக அதுக்கான பலன் தருவார். சரிங்களா? நான் எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் நம்ம பசங்கிட்ட பேசுவேன். என்னென்னா, ஒன்று நம்மளை விட்டு தவறி போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா? நமக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பசங்க வந்து 10 செகண்ட்ஸில் போய்ட்டு 12 செகண்ட்ஸில் போய்ட்டு 30 செகண்ட்ஸில் போய்ட்டுங்கும்போது அதுமாதிரி எல்லாத்துக்கும் பெயின் இருக்க தான் செய்யும். சரிங்களா? நெவர் கிவ் அப். சரிங்களா? கிவ் அப் யாரும் பண்ணிடாதீங்க. பெஸ்ட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டு அப்டேட்டு வந்து ஃபிசிக்கல் அப்டேட் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து 10 செகண்டில் போயிடுச்சு. அந்த அப்டேட்ஸ் என்னன்னு நீங்களும் கேட்டுக்கோங்க. கம்மிங் டேஸில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற பசங்க, நண்பர்கள், சரியா, அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சரியா? என்னால் முடிஞ்சளவு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? யாரும் கிவ் அப் பண்ணிடுறாங்க. எல்லோரும் போய் அட்டன் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். சரிங்களா? நல்லதே நடங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாகவே நடக்கும். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட் நண்பா. வாழ்த்துக்கள். அதாவது லாஸ்ட் டே. சரிங்களா? ஃபிசிக்கல் வந்து லாஸ்ட் டேட்டில் இருக்கும்ல, ஆகஸ்ட் 30. அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரையல்ஸ் பார்த்தோம். கிரவுண்ட்லேயே 30 லேப்ஸு ஓடுற மாதிரி பார்த்தோம். சரிங்களா? டைம் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 லேப்ஸ் ஓடுற மாதிரி பசங்க ஓடினாங்க. சரிங்களா? ஒருத்தர் 5:200 ஓடினார், ஒருத்தர் 5:300 ஓடினார். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 24க்குள்ளே ஓடிட்டாங்க. ப்ரோ சாரி ப்ரோ, ஒரு 20 செகண்ட்ஸில் விட்டுட்டேன் ப்ரோ. என்னால் நானும் எவ்வளோ புஷ் பண்ணேன், பட் என்னால் வர முடியல ப்ரோ. வெரி சாரி ப்ரோ. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னாக்கா, பசங்களை வந்து தயவு செஞ்சு என்னோடய ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கே ஆவடிக்கு வந்தாக்கா தயவு செஞ்சு நல்லா தூங்க சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் பசங்க எல்லாம் வந்து சீக்கிரமாக போகணும்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட் பேட்ச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் இருந்து 7 மணி 6 மணிலேருந்தே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. சரியாக தூங்க முடியாமல், சரியாக சாப்பிடாம, சரியாக கொசுக்கடியில் சரியாக தூங்காமல், அப்படி தான் நாங்கள் இருந்தோமே. ஆனால் அது தேவையே இல்லை. கரெக்டாக 4 மணிக்கு தான் அவங்க வந்து நோட்டீஸ் போர்டு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பசங்கள் எல்லாருமே ஒரு 3:30க்கு மேலே வந்தாலே போதும். வந்து அவங்க ரிஜிஸ்டர் நம்பரும் நேமும் எந்த பேஜ் நம்பர் இதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து மெயின் கேட்டுக்கு வந்து நிற்க சொல்லுங்கள். இதில் தான் அவங்க வர்றது ஃபஸ்ட்டு பேட்சா செகண்ட் பேட்சாங்கிறதுக்கான ஒரு முடிவு பண்ணுறது அதுதான். ஸோ இதை மட்டும் பசங்கிட்ட சொல்லிவிடுங்க. யாருமே வந்து மொதல் நாள்லேருந்து யாரும் தூங்காமல் தேவையில்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். இதை மட்டும் சொல்லிவிடுங்க நம்ம பசங்கக்கிட்ட.